நிறைய பிகினர்ஸ் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை லூஸ் பண்றதுக்கு காரணம் அந்த மார்க்கெட் இல்ல. பட் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த சில சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாதனால தான் நிறைய லூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோல ஒரு ஷேரை எப்படி ப்ராப்பரா பை அண்ட் செல் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லி தர போறேன். நீங்க இந்த ஷேர் மார்க்கெட்டோட ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன்ப்பா, ஆனா எனக்கு ஒன்னும் எப்படி வாங்குறது அப்படிங்கலாம் கிளியரா தெரியல, நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவோட எண்ட்ல அந்த பைங்கிற பட்டனை நீங்க கிளிக் பண்ணிருப்பீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் விக்னேஷ், திஸ் இஸ் மணி நிட்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஓகே, இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறது ஏஞ்சல் ஒன் ஆப்பை வச்சுட்டு நீங்க எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணாலுமே சேம் ப்ராசஸ் தான். பட் நீங்க ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏஞ்சல் ஒனோட லிங்க்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சில கிஃப்ட்ஸுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட brokerage அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். அது மூலமா பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஏஞ்சல் ஒன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும்னா உங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டு அதுல இருந்து ஒரு ஓடிபி கொடுக்கும். அதை நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களோட நேம் என்ன அப்படிங்கிறது கேட்கும். உங்க பேன் நம்பர்ல இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் ஆர் இமெயில் ஐடி என்னன்னு கேட்கும். உங்களோட ஜிமெயில் ஐடியை வச்சு நீங்க சைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள்கிட்ட பேன் நம்பர் டீடைல்ஸ் கேட்கும். உங்க பேன் நம்பர் என்னங்கிறத பார்த்து நீங்க கரெக்டா போட்டீங்க அப்படின்னா உங்களோட டிஜிலாக்கர் பேஜுக்கு அது போகும். நீங்க டிஜிலாக்கர் இல்லை அப்படின்னா டைரக்டா ஆதார் கார்டை போட்டோ எடுத்து கூட நீங்க இதை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த ஆதார் கார்டை போட்டோ எடுத்து போட்டீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கொடுக்கணும், ஓடிபி வரும். போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போயிடும், கேஒய்சி கம்ப்ளீட்னு காட்டும். அதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்கள்கிட்ட கேட்கும். ஸோ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்ல தான் உங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும். முக்கியமா இந்த டிமேட் அக்கௌண்ட் எதுல இருக்கோ அதுல தான் உங்களோட டிவிடெண்ட் எல்லாமே வரும். ஸோ உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இந்த brokerage வேணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஜிபே ஆர் ஃபோன்பேலே பண்ணிக்கலாம். அதை பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஒரு செல்ஃபி கேட்கும். ஸோ அந்த செல்ஃபில நீங்க மட்டும் தனியா இருக்கணும், வேற யாரும் இல்லாம ஒரு செல்ஃபி எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு ஒயிட் போர்ட்ல உங்களுக்கு சைன் பண்ண சொல்லணும். இது பெருசா எதுவும் இல்ல, கரெக்டாலாம் இருக்காது, நம்ம ரேண்டமா சைன் பண்றது தான். அதை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக் பாக்ஸ் காட்டும். அதே மாதிரி நான் இந்தியன் ரெசிடென்ட் காட்டும். இது ரெண்டுத்தையும் நீங்க டிக் பண்ணிட்டு கீழே எஃப்என்டோ ஆக்டிவேட் பண்ணணுமான்னு கேட்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க, நோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அடுத்ததுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் டீடைல்ஸ் என்ன, எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, எங்க ஒர்க் பண்றீங்க அப்படிலாம் கேட்கும். ஸோ நீங்க அதெல்லாம் கொடுத்துட்டு brokerage பிளான் கேட்கும். பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ரெண்டுத்துக்கும். ஸோ நீங்க எந்த பிளான் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபண்டை எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்குது. ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜெண்டர் அண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு நாமினி டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு ஃபைனலா உங்களுடைய ஆதார்ல மறுபடியும் ஒரு ஓடிபி வரும். ஸோ இது வந்து ஆதார் இ சைனிங்னு சொல்லுவாங்க. இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் செட்டப் ஆகிற ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சது. ஒரு 2 days வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்ட் உங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிப்பார் டீடைல்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா உங்களோட டிமேட் அக்கௌண்ட் செட் ஆயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஓப்பன் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த வாட்ச் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க எந்தெல்லாம் ஸ்டாக்ஸை வாங்க போறீங்க அப்படிங்கிறது நீங்க லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களே சில போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஸ்டாக்கை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஐடிசி ஸ்டாக்கை இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்க சர்ச் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அந்த சர்ச்சில் போய் கிளிக் பண்ணிட்டு ஐடிசி அப்படின்னு நீங்க அடிக்கணும். ஸோ உங்களுக்கு அப்போ இந்த ஆப் வரும். இங்க முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது EQ அப்படின்னு போட்டுருக்குல்ல, அதை மட்டும் தான் நீங்க கிளிக் பண்ணணும். EQ இல்லாம சில நேரங்களில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு இந்த மாதிரி FUT அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர்ல இருக்கிறதோ இல்ல OPT, நிறைய பிகினர்ஸ் இங்க தப்பு பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை போயிட்டு டைரக்டா வாங்கலாம்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடிசியோட ஸ்டாக் பிரைஸ் இன்னைக்கு 329 rupees இருக்கு. ஆனா அதே எஃப்என்டோல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 132 ரூபாய்க்கு ஒன்னு இருக்கு. அதே மாதிரி 5 பைசாவுக்குலாம் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இப்போ விலை கம்மியா இருக்கே, இந்த மாதிரி நம்ம வாங்கலாம்னு நினைச்சு நிறைய பேர் வாங்கலாம்னு நினைப்பாங்க. பட் அதுதான் பெரிய மிஸ்டேக். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கிட்டத்தட்ட பெட் பண்ற மாதிரி தான். ஸோ இந்த எஃப்என்டோ பக்கமே போகாம நீங்க EQ அப்படின்னு போட்டுக்கிறது மட்டும் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களால ப்ராப்பரா ஒரு ஸ்டாக் வாங்க முடியும். நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தீங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும்தான் அதை பத்தி ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு நீங்க எஃப்என்டோக்குள்ள போகணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஐடிசிக்குள்ள வந்துட்டோம். ஓகே, இப்போ இதை நீங்க வாட்ச் லிஸ்ட்ல போடுறதுக்கு இங்க ஒரு ஸ்டார் மாதிரி கட்டதுல இதை கிளிக் பண்ணிக்கணும். லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் ஆயிடும். ஒன்ஸ் இந்த வாட்ச் லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வெளில வந்துடலாம். வாட்ச் லிஸ்ட்ல வந்தாலும் பாத்தீங்கன்னா ஐடிசின்னு வந்துருக்கு பாத்தீங்களா. ஸோ இது உங்களுக்கு ஐடிசில வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ஐடிசிக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா 2 இருக்கும். ஒன்னு ஐடிசியை வந்து NSE அப்படின்னு போட்டுருக்கு. இது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இங்க பாத்தீங்க அப்படின்னா 329.20 கட்டுதா. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா இதுவும் EQ தான் போட்டிருக்கு. ஐடிசியை BSEல 329.25 5 பைசா அதிகமா இருக்கு. மோஸ்டா நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பெருசா எந்த வித்தியாசமே இருக்காது. பட் நீங்க இதை வந்து ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இந்த NSE BSEல டிஃபரன்ஸ் இருக்கும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லாங் டர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்துட்டு ஐடிசி வந்து NSEல தான் வாங்குவேன் மோஸ்டா, எந்த கம்பெனியா இருந்தாலுமே. ஸோ அது வந்து இங்க வாட்ச் லிஸ்ட்ல வந்துருச்சு. நீங்க ரெண்டுமே BSE NSE வச்சீங்கனாலும் இங்க ஒன்னா வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஐடிசி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகுதுல, இதுதான் வந்துட்டு
அவங்க இருக்கக்கூடிய வால்யூம்ஸ், அதாவது இப்போ இங்கே குவான்டிட்டின்னு ஒன்று காட்டுது, பை பிரைஸ் காட்டுதுல, இந்த பிரைஸ்ல இவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்காங்க, இந்த பிரைஸ்ல எவ்வளோ பேர் வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. கீழே வந்து உங்களுக்கு சார்ட்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் மோஸ்ட்டாக ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் யூஸ் ஆகும். இந்த டெக்னிக்கல் டெரிவேட்டிவ்ஸ்லாம் வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க தான் யூஸ் ஆகும். அதே நீங்கள் இப்போ இந்த ஸ்டாக்கை ஜஸ்ட் பை பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே இந்த பைனர் பட்டன் இருக்குல்ல, அந்த பைனர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்று டெலிவரி, இன்ட்ராடே, பே லெட்டர் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை ட்ரேடிங்கே பண்ணுறீங்க ஆனால் இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே விற்காம நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் விற்க போறீங்க அப்படின்னாலும் டெலிவரி ஆப்ஷனுக்குள்ள தான் நீங்கள் போகணும். டெலிவரிங்கிறது பேசிக்காக இன்னைக்கு வாங்கிட்டு இன்னைக்கே நீங்கள் விற்க முடியாது, அதுதான். இன்ட்ராடே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கிட்டு இன்னைக்கு ஈவினிங் 3:30 மணிக்குள்ள நீங்க வித்தே ஆகணும். ஸோ அதுதான் மோஸ்டா ட்ரேடிங் பண்றவங்க இதுக்குள்ள போவாங்க. ட்ரேடிங் தெரியாம நீங்க இதுக்குள்ளலாம் போகாம இருக்கிறது நல்லது, ஓகேவா? ஸோ நம்ம டெலிவரிக்குள்ள வரலாம். பே லெட்டருங்கிறது ஒண்ணுமே டேஞ்சர், நீங்க அவங்க கிட்ட கடன் வாங்கி பண்ற மாதிரி. ஸோ இது பக்கம்லாம் நீங்க போகாம டெலிவரியில வந்துட்டு இப்போ 329 rupees இருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஒரு 5 வாங்குறேன், 2 வாங்குறேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு இப்போ நான் 5 போட்டுக்கிறேன். 5 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து இந்த மாதிரி காமிக்கும் எவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மார்ஜின் ரெக்வயர்ட்னு போட்டிருக்க பாருங்க, 1646 ரூபாய் அப்படின்னு காட்டுது. இங்க ஒன்னொன்னு இருக்கு, லிமிட் மார்க்கெட்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? இதை நான் சொல்ல வந்தேன். லிமிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இத்தனை ரூபாய்க்கு தான் நான் வாங்கணும். இப்போ 329 இருக்குல்ல, நான் வந்து 327க்கு வந்தால் தான் வாங்குவேன் அப்படின்னு என்னால் போட்டு வைக்க முடியும். ஸோ இந்த 327 வர வரைக்கும் இது அப்படியே ஸ்டேபிளாக நின்றுட்டு இருக்கும். உங்களோட ஸ்டாக்ஸை வாங்கவே முடியாது, ஜஸ்ட் வந்துச்சுன்னா வாங்கும், இல்லைன்னா அப்படியே நிற்கும். அதே நீங்க வந்து மார்க்கெட்ல போட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன ரேட்ல போயிட்டு இருக்கோ அதே ரேட்டுக்கு உடனே வாங்கிடுவீங்க. ஸோ அவ்வளவுதான் வித்தியாசம். மோஸ்ட்டாக இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்றவங்களுக்கு மார்க்கெட்லேயே போட்டுடலாம். இந்த ட்ரேடிங் பண்றவங்க வந்து அந்த ஒரு 10 பைசால இருந்து ₹1 ₹2 இறங்கினாலும் அது அவங்களுக்கு லாபமா இருக்கும். ஏன்னா அவங்க ஹியூஜ் குவான்டிட்டியில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் தான் லிமிட்டை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இங்க 1654 rupees கட்டுதா, பக்கத்துலேயே சார்ஜஸ் ஒன்று இருக்குல்ல, அதை எப்பவுமே கிளிக் பண்ணி பார்த்துடுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ₹5 புரோக்கரேஜை மட்டுமே வாங்குறாங்க. அது தவிர சார்ஜஸ்லாம் போட்டு ஒரு ₹7 ₹8 கிட்ட வருது, கரெக்டா? ஸோ இதையும் பார்த்துட்டு நீங்க வந்து எவ்வளவு அமௌண்ட்னு பார்த்துட்டீங்க. இப்போ நீங்க உங்களுடைய ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட்ல காசு போடணும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வெளில வந்துடணும். முதல்ல வெளில வந்துட்டு அக்கௌண்ட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து வித்ட்ரா ஆட் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, இங்க இந்த ஆட் ஃபண்ட்ஸை கொடுத்துட்டு 1654 rupees காமிச்சுது. நம்ம என்ன பண்ண போறோம், 1700 rupees போட போறோம். எப்பவுமே ஒரு 50 அதிகமாக போட்டுக்கணும், ஏன்னா சார்ஜஸ்லாம் எக்ஸ்ட்ராவா வரும், உங்களுக்கு இதுல காட்டாததும் வரும். 1700 rupees போட்டுட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்டா கொடுத்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமா நீங்க ஜிபேலேயே பண்ணிடலாம். ஸோ அதில் போயிட்டு நீங்க ஆட் ஃபண்ட்ஸ்ல போட்டு உங்களுடைய பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக ஒரு 1-2 மினிட்ஸ்க்குள்ள உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு உங்களுடைய காசு இது உள்ள வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா நீங்க இங்க இருக்கிற அமௌண்ட்டை காட்டும். ஒன்ஸ் அது காமிக்குதான் செக் பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி வாட்ச் லிஸ்ட்ல வந்துட்டு நீங்க போயிட்டு பை அப்படின்னு கொடுத்துட்டு குவான்டிட்டியை போட்டுட்டு பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பிளேஸ் ஆயிடும். ஒன்ஸ் பை ஆனதுக்கு அப்புறமா ஆர்டர்ஸ்ங்கிற ஒரு செக்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல அது காட்டும். இப்போ நான் எதுவுமே வாங்கல, அதனால காட்டல. மோஸ்ட்டாக இந்த ஆர்டர் செக்ஷன்ல நான் போகவே மாட்டேன், ஏன்னா நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர். இன்னைக்கு வாங்கிட்டேன் அப்படின்னா நான் இதை இன்னைக்கு விற்கவே போறது இல்லை, கரெக்டா? அப்போ நான் எதுக்கு இதை திருப்பி பார்க்க போறேன், வாங்கிட்டு அப்படியே விட்டுருவேன், அவ்வளவுதான். ஓகே, 1 டேக்கு அப்புறமா இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோன்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, அங்கே போயிடும். ஸோ நீங்க அதை அப்படியே அங்கே வச்சுட்டு இருப்பீங்க. எப்போ திருப்பி விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளேயே போனாலும் சரி, இல்லை இந்த ஐடிசின் வாட்ச் லிஸ்ட் மூலமே வந்துட்டு செல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நம்பர் என்கிட்ட 50 இருக்கு, ஸோ நான் ஒரு 10 மட்டும் விற்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கணும், முதல்ல வாங்கின ஸ்டாக்கை தான் முதல்ல விற்க முடியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக்கை வந்து 325 rupees வாங்கலாம்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 40 ஸ்டாக்கை 329 rupees வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பிரைஸ் வந்து ஒரு 400 rupees போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். நான் விற்கிற இந்த முதல் 10 ஷேரு என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 325 rupees வாங்கினல அதுதான் வைக்க முடியும். இப்போ ரீசெண்டா வாங்கினதை விற்க முடியாது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் செல் அப்படிதான் இது ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க இதை விற்கும்போது இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இங்க ஸ்டாப் லாஸ் ஒன்று இருக்கு. ட்ரேடிங் பண்றவங்க இந்த ஸ்டாப் லாஸ் செட் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை. ஸ்டாப் லாஸ்ங்கிறது இத்தனை ரூபாய்க்கு வந்துச்சுன்னா வித்துடு, நான் இன்னைக்கு 329 rupees வாங்கினேன், ஒரு ₹2 குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே வித்துன்னு சொல்லி வைக்கிறது. அகைன் நீங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தா இது தனியாக கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன். ஓகே, இங்க விற்கிறதுக்குமே உங்களுக்கு சில சார்ஜஸ் இருக்கும், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இங்க கீழே காமிக்கும். இதை போட்டு பிளேஸ் செல் ஆர்டர்னு கொடுத்தீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை வரும். டிபின் அப்படிங்கிறது நீங்க ஜென்ரேட் பண்ணணும். எனக்கு அது வராது, ஏன்னா நான் ஆல்ரெடி டிபின் வராத அளவுக்கு அதுக்கு நான் காசு கட்டி நான் ஒன்று பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு அது காமிச்சது அப்படின்னா நீங்க போயிட்டு டிபின் ஜென்ரேட் பண்ணணும். உங்களுடைய ஓடிபி ஒன்று உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும், அதை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய நம்பரை போட்டீங்க அப்படின்னா டிபின் ஜென்ரேட் ஆகிடும். அதே டிபினை நீங்க திருப்பி யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஓடிபியும் வரும், அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆர்டரை செல் பண்ணிடலாம். நீங்க டிபினே வராத அளவுக்கும் பண்ணலாம். இதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த செல்லிங் பத்தி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல போனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அது தனியாக ஒரு வீடியோவுமே போடுறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பிகினர்ஸ் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் என்னன்னே தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இந்த வீடியோவை போடணும்னு நினைச்சேன். ஓகே, எனக்கு இதெல்லாம் தெரியும்ப்பா, என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியா கூட அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அங்கே நான் உங்களை மீட் பண்ணுறேன். விக்னேஷ்.